பாவங்களினால் வியாதிகள் வருமா? வரும். மத்தேயு அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் இயேசப்பாவினிடத்தில் முடக்குவாதம் வந்த வியாதியுடைய ஒருவனை கட்டிலில் படுக்க வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ அவனை பார்த்து, உன் வியாதி சுகமாக கடவுதுன்னு சொல்லலை, உன் பாவங்கள் நீங்க கடவுதுன்னு தான் சொன்னார். ஏன்னா அது பாவத்தினால் வந்த வியாதி, ஆகையினால்தான் உன் பாவம் நீங்க கடவுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வியாதி மட்டுமல்ல, பாவத்தினால இன்னும் சில வியாதிகள் வரும். குறிப்பாக பரம்பரை வியாதிகள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா, அப்போ உங்களுக்கும் வரும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கேன்சர் இருக்கா, அப்போ உங்களுக்கும் வரும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்குதா, அப்போ உங்களுக்கும் வரும். இந்த மாதிரி பரம்பரையாக வருகிற வியாதிகள் அனைத்துமே பாவத்தினால் வரும் வியாதிகள் தான். பாவத்தினால் வியாதிகள் மட்டும் வருவதல்ல, பாவத்தினால் தோல்விகள் வரும், பாவத்தினால் நஷ்டங்கள் வரும், பாவத்தினால் எதிரிகள் நமக்கு நிறைய உண்டாவாங்க. பாவத்தினால இவ்வளவு கொடுமைகள் இருக்குது. இந்த பாவம்னு தெரியாமல் பாவத்தை செஞ்சு ஜனங்கள் நிறைய சிக்கல்களில் சிக்கிக்கிறாங்க. இதை பார்த்த படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்துக்காக, ஜனங்களுடைய பாவத்துக்காக ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து பாவத்துக்காகவே சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, அடிக்கப்பட்டு, சித்திரவதப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். உலக மக்களுடைய பாவத்தை தன் தலைமையில சுமந்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை இரத்தம் சிந்தி செய்து முடித்தார். அப்படி பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து முடித்த அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களும் நீங்கும், எல்லா வியாதிகளும் நீங்கும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கும், சமாதான சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.